ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். தியான வசனம் 3 மற்றும் 4ஆம் வசனம். 2 பேதுரு 3, 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பங்காக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு பங்காளிகள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்று தொடர்ந்து நாம் பார்க்கின்றதான வேளையில் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் என்பதை இந்த நாளிலே தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் உங்களையும் என்னையும் அழைத்தவரை நீங்களும் நானும் எப்படி அறிந்திருக்கிறோம். அவருடைய திவ்ய வல்லமையாலும் அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அவர் வழிநடத்தி செல்வதற்கு மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களினாலும் நம்மை நிறைத்து செவ்விய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நம்மை வழிநடத்தி கொண்டு செல்கிறார் என்பதாக குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நீங்களும் நானும் எவ்விதமாய் அறிந்திருக்கிறோம். உங்களையும் என்னையும் அழைத்தவர் அவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலே அவரால் நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுவோம் என்றால் அது மகா பெரிய தவறு. ஒரு பிள்ளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலே கிறிஸ்தவனாகிவிட முடியாது. ஒரு மருத்துவருடைய பிள்ளை மருத்துவரிடத்திலே பிறந்ததினாலே மருத்துவராகிவிட முடியாது. ஒரு வழக்குரைஞருடைய பிள்ளை வழக்குரைஞர் என்று சொல்ல முடியாது. அதற்குரிய அழைப்பு, தகுதி இவையெல்லாம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே உங்களையும் என்னையும் அழைத்தவர் யார்? அவரை அறிந்திருக்கிறீர்களா? அவரை அறிகின்ற அறிவிலே நீங்களும் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த அழைப்பு வல்லமையான திவ்ய வல்லமையான அழைப்பு என்பதாக சொல்லுகிறார். அங்கே திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததுமன்றி இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருப்பது அவருடைய திவ்ய வல்லமை. நீங்களும் நானும் பரிசுத்த தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பரிசுத்தரை வழிபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தரை பாடி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தருடைய உறவிலே நாம் நீடித்திருக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே கொடுத்து உன்னையும் என்னையும், தேவ பகைஞனாயிருந்த உன்னையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய மகன் மூலமாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார். திவ்ய வல்லமை, திவ்ய வல்லமை. ஆம், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை திவ்ய வல்லமையினாலே அழைத்தவர், அந்த அழைத்தவர் திவ்ய சுபாவமுடையவராக இருக்கிறார். அழைத்தவருடைய சுபாவங்கள் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். ஆம், அந்த திவ்ய சுபாவத்தை நீங்களும் நானும் அறிந்திருப்போம் என்றால் இந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இதைத்தான் பவுலடிகளார் சற்று விளக்கமாக கலாத்து சபைக்கு எழுதுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போம் என்றால் 17வது வசனத்திலே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு இந்த திவ்ய சுபாவத்திற்கு எதிரடையாக இருக்கக்கூடிய காரியங்களை 19வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். இவைகளை பவுலப்போஸ்தலன் மாம்சத்தின் கிரியைகள் என்பதாக சொல்லுகிறார். இந்த மாம்சத்தின் கிரியைகளை உடையவர்களாக நாம் இருப்போம் என்றால் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து நாம் நரமாமிச பட்சினிகளாய் காணப்படுவோம். ஆகையினாலே அதைத்தான் சொல்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் திவ்ய சுபாவத்தை அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும்.
திவ்ய சுபாவத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவை மாம்சத்தின் சுபாவங்கள் அல்லது மாம்சத்தின் கிரியைகள். அவைகளை பட்டியலிடுகின்ற பொழுது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பெல்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டு என்று சொல்லி இவ்விதமாக 17 காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அங்கே குறிப்பிடுகிறார். நாம் ராஜ்யத்தின் பங்காளிகள் என்று சொல்லி காணப்படுகின்ற பொழுது, ராஜ்யத்தின் பங்காளிகளாக இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாம்சீக சுபாவங்கள் ஒட்டி கொண்டிருக்கும் என்றால் நாம் அந்த ராஜ்யத்திற்கு நாம் தகுதியற்றவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமாக இருந்தவர்களாக, அந்நியர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, தேவனற்றவர்களாக இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை அவரோடு இணைக்கும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவருடைய திரு இரத்தத்தினாலே நம்மை ஒன்றாக்கினார். நம்மை கழுவினார், சுத்திகரித்தார், ஒப்புரவாக்குதலை கொடுத்தார், தேவனுக்கும் நமக்கு இருந்த பகையை நீக்கினார். இப்பொழுது நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு காரியம். இந்த திவ்ய வல்லமையினாலே அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரவாளிகளாக, அவருடைய காணியாட்சிக்கு சொந்தக்காரர்களாக, அவருக்கு நெருக்கமானவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே திவ்ய வல்லமையினால் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திவ்ய சுபாவங்களுக்கு பங்காளிகள் என்பதையும் மறந்து போகக்கூடாது. அந்த திவ்ய சுபாவங்களை எவை என்று இங்கே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் பட்டியலிடுகின்ற பொழுது அதற்கு அவர் கொடுக்கிற வேறொரு பெயர் என்ன? ஆவியின் கனியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை அங்கே பட்டியலிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவையெல்லாம் திவ்ய சுபாவம் அல்லது ஆண்டவருக்குரிய லட்சணம், ஆண்டவர் விரும்புகிற லட்சணமாக, ஆவியின் கனியின் அம்சமாக அங்கே குறிப்பிடுகிறார். இதை பவுலப்போஸ்தலன் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 2வது அதிகாரத்திலே சொல்லுகின்றதான வேளையிலே கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தை, அன்பு அவரிடத்திலே காணப்பட்டது. அந்த சிந்தையை நீங்களும் நானும் தரித்திருக்கிறோமா? அந்த அன்பு நிமித்தமாக அவர் அடைந்த ஆக்கினைகள் ஏராளம், அவர் செலுத்தின தியாகம் கணக்கற்றவை. தேவனுடைய ரூபமாயிருந்தவர், தேவனுக்கு சமமாயிருந்தவர், அவைகளை எல்லாம் ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், சிலுவையில் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தார், தம்மை தாழ்த்தினார் என்பதாக இங்கே நாம் பார்க்கின்றோம். இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் திவ்ய சுபாவத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இத்தனை பாடுகளையும் அனுபவித்தார். அவருடைய திவ்ய வல்லமையினாலே நீ அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறவன், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிற நீ அவரிடத்திலே காணப்பட்ட அந்த திவ்ய சுபாவத்திற்கு நீ நானும் பங்காளிகளாக நாம் இருக்க வேண்டும். அந்த பங்காளிகளாக நாம் இருக்கிறோம் என்றால் ஏக சிந்தை இருக்கிறதா? ஐக்கியம் இருக்கிறதா? உருக்கமான பட்சம் இருக்கிறதா? இரக்கங்கள் இருக்கிறதா? ஏக அன்பு இருக்கிறதா? இசைவு, இணைப்பு இவைகளெல்லாம் நாம் இருக்கிறதா? நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நமக்குள்ளாக பேதங்கள் இல்லாமல் ஒரே நோக்கமுடையவர்களாக ஒன்றே சிந்தித்து ஆண்டவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாக்குகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? எண்ணி பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஏனென்றால் அவரே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். திவ்ய வல்லமைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வல்லமையினாலே கழுவப்பட்ட அனுபவத்திற்குள் இருப்பீர்கள் என்றால் அந்த திவ்ய சுபாவத்தை, அந்த சிந்தையை நீங்களும் நானும் அணிந்தவர்களாக நாம் காணப்படுவோம். நம்மை அழைத்தவருடைய சுபாவங்களை பற்றிய வெளிப்படுத்தல்களை நாம் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய வல்லமை நம்மில் கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது
அவர் நம்முடைய சுபாவங்களை கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் தேவன் தம்முடைய அன்பை நம் உள்ளங்களிலே ஊற்றி இருக்கிறபடியால் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பின் அம்சங்களை அவர் நம்மில் உருவாக்குவார். நித்திய ஜீவனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்திலும் மகா மேன்மை உண்டு. அருமையான வாக்குத்தத்தங்களாக அவைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய நித்திய ஜீவ வசனங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து அவருடைய மகிமையான வருகையில் மகிமையோடு அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கையால் நிறைந்து ஜீவிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். அதற்கு வழி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீயும் நானும் திவ்ய சுபாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது, அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய வழி என்ன? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திரு. அவருடைய சத்திய வசனத்திற்கு செவிகொடு. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொன்ன சாட்சி உன்னுடைய சாட்சியாய் அமையட்டும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் கை கொண்டு நீரே எங்களுடைய பங்கு என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபிக்க, நல்ல பங்கை தெரிந்து கொள்ள, திவ்ய சுபாவங்களை அணிந்தவர்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.